ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகி இருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம்? கடைசியில அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன? அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்பெல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா டூருக்கு போறதுக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனா நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மளை தானே பார்த்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு.
அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே, 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்காக போகிறதில்ல. அவனால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக உங்களுக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு. அட நீ அந்த பணத்தை எப்போப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அட அப்போல்லாம் நேரம் வேற ரமன், ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. அட இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்குது தலைவர்? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? அட நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால் 1 மாதத்துக்குள்ளே இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாமா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்று போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்று போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை.
பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதையே தான் சொல்றாரு. இப்போலாம் நம்ம நாட்டில் புதுசாக தான் சாப்பிட்றாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமையை எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆளுகிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்பில் முதல் தடவையாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பற்றி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாளில் கூட சம்பாதிக்க முடியல. இங்கே பார்த்தியா அனிதா, நம்ம பொண்ணு படித்ததால எவ்வளோ நல்ல வேலை செய்கிறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படித்தான்னா இவன் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால ஃபேமஸ் ஆகாம அந்த தீக்ஷாவோட பேரால ஃபேமஸ் ஆயிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு.
அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட என்னை மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்போவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிட்றதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. டெல்லி சிட்டில மாயா தன்னோட தம்பி மோகனோட சேர்ந்து மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தா. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 2 பேரும் டெல்லியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க. டெல்லியில அவங்களுக்கு மோமோஸ் பிசினஸ் நல்லா போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, வெறும் 1 வாரம் தான் ஆச்சு, ஆனா நம்மளுக்கு நல்ல வருமானம் தானேக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வேலை இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா நாம கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாயாவும் மோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கு முன்னாடி ஜனங்கள் லைன்ல அதிகமாயிக்கிட்டே போனாங்க. அவங்களோட கடைக்கு முன்னாடியே காலா அப்புறம் மோண்டோட கடையும் இருந்துச்சு. மோண்டோ அண்ணன், அவங்க 2 பேரையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் இந்த இடத்துல 5 வருஷமா கடையை வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அசையவே மாட்டேன். ஒருவேளை தேவைப்பட்டா இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன். சரி காலா, நானும் உனக்கு துணையா நிக்கிறேன். இவங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி தான் ஆகணும். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா மோகனோட அப்பா அம்மா டெல்லிக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா, எங்களுக்கும் உங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு நாள் காலாவும் மோண்டுவும் கஞ்சாட காட்டி மோமோஸ் கடைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாண்டோ, இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க, இது சாப்பிடுற விஷயம். ஒருவேளை அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க சமைக்கிற பலகாரம் மேல வெறுப்பு வந்துடுச்சுன்னா இவங்களோட பிசினஸ் கவுந்து போயிடும்னு புரிஞ்சுக்கோ. இவங்க மோமோஸ் செய்யற பாத்திரத்துல நாம ரேட் பாய்சனை கலந்து வச்சிருவோம். ஒருவேளை ரெட் பாய்சனை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? யாரும் சாக மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது உடல்நல சரியா இல்லைன்னா அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுவாங்க. வா, என்னம்மா பிளான் யோசிச்சு வச்சிருக்கிற காலான, உண்மையா நீ பெரிய ஆள்னா. மோகன், இன்னைக்கு கொஞ்சம் மோமோஸ் மிச்சம் ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ராத்திரி இதையே சாப்பிட்டுப்போம். சரிக்கா, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. மாயாவும் மோகனும் மோமோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ரேட் பாய்சன் கலந்த எல்லா மோமோஸையும் மாயா, மோகன் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவங்க வயசானவங்கறதுனால இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டாக்டர், அப்பாவும் அம்மாவும் குணமாயிடுவாங்கல்ல? என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்தியம் பார்க்க முடியுமாக்கா? தெரியல மோகன், ஆனா அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா குணமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்க இவங்க கூடவே இருங்க, நான் கடையை பார்க்க போறேன். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா அப்புறம் மோகனோட அப்பா அம்மா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாயா மோகன் கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்க அப்பா அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. மாயா மோகன் அவங்களோட பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களோட கடையை விட்டுட்டு வண்டி கடை வைக்க வேண்டியதாயிடுச்சு. 4 பாத்திரத்துல செய்ய வேண்டிய மோமோஸ்க்கு பதிலா ஒரு பாத்திரம் மோமோஸை தான் விற்க முடிஞ்சது. மோண்டோன்னு இவங்களோட தைரியத்தை பாத்தியா? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேயே வண்டி கடையை போட்டு மோமோஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான். இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதே சமயம் அவங்க வண்டி கடைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அக்கா, இங்க நேத்து தான் உங்களுடைய மோமோஸை நான் சாப்பிட்டேன். மோமோஸை சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க சார், நான் இப்பவே கொடுக்கறேன். அம்மா, நேத்து உன்னுடைய மோமோஸை சாப்பிட்டு என்னுடைய முட்டி வலி சரியா போயிடுச்சுமா கண்ணா. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிளேட் கொடுமா.
மோகன், நீங்க கொடுத்த அந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வருஷமா இருந்த கால்வலி மாயமா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்தது, அதுவும் சரியா போயிடுச்சு தெரியுமா? அப்படி என்னதான்ப்பா மாய மந்திரங்கள் இருக்குது உன்னுடைய மோமோஸ்ல? அதனால எல்லா வியாதியும் சரியாயிடுது. இன்னைக்கு 10 பிளேட் பேக் பண்ணிடு, மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க போறேன். மோண்டானே, என்னுடைய கடையை மூடிட்டு மறுபடியும் ஊரை பார்க்கறதுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் மோமோஸை மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நாம முயற்சி பண்ணோம். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. இவங்களோட மோமோஸை சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்குது. மாயா மோகனோட பெருமை அந்த வானத்தையே எட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காலாவும் மோண்டுவும் கையை கூப்பிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. காலாவும் மோண்டுவும் அழுதுகிட்டே அவங்க கடையை மூடிட்டு அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மாயாவும் மோகனும் அவங்களுடைய மாய மோமோஸ்னால ரொம்ப ஃபேமஸாகவும் பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு, நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன். நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன், நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான், நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன். உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது, ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்கவுங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கும் ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி, இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா டெல்லிக்கு போயிடுவோம். தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு விற்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி, நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க, நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான். வாங்க, டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க, பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடைக்கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க, அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா, நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும்.
நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்ப்பா. வண்டி கவுந்ததனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும். ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்குறேன். சாகரும் அவனோட அம்மாவும் மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க. ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சுக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க. அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ? நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா, கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரை சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க.
எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. சரிங்க. எனக்கும் 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களுது. இது உங்களோடது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன, ஆமாமா உண்மைதான், 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்கள அவங்க வேலையில வெற்றி அடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதான்க்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்போ பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா, நிச்சயமா. நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே. கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம்,
ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்லை. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் சிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடுதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு.